to all. இந்த வீடியோ ஆக்சுவலாக கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 11. பார்ட் 10ல நம்ம யூனிட் 2 சாப்டர் 1 அதாவது ஃபர்ஸ்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ரீடிங் அண்ட் ரைட்டிங். பட் இந்த வீடியோவில் நம்ம ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். ரீடிங்கில் பொதுவாக நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரீடிங் இருக்குது. ஒன்று ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்கேனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்கிம்மிங் அப்படின்னா என்ன, ஸ்கேனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்டரி நமக்கு 2 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும், பேராகிராஃப்னு சொல்ல முடியாது, ஒரு எஸ்ஸே மாதிரி இருக்கும். அந்த எஸ்ஸே ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நமக்கு என்ன புரிஞ்சது, அதுக்கு எப்படி நம்ம சப்டைட்டில்ஸ் கொடுக்கறது, ஹெட்டிங்ஸ் கொடுக்கறது, அது பேஸாகவும். இன்னொன்று இதுக்கு பேர் தான் ஸ்கிம்மிங்னு சொல்லுவோம். செகண்ட் இன்னொரு ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு எஸ்ஸே மாதிரி, சின்ன ஒரு எஸ்ஸே மாதிரி இருக்கும். அது நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதில் இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, அது ஸ்கேனிங். அதுக்காக 2 ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே போகும்போது நமக்கு வார்ம் அப் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இங்கே அதே மாதிரி தான் நமக்கு ஒரு வார்ம் அப் கொடுத்துருக்குறாங்க. என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டு யூ என்ஜாய் ரீடிங்? என்ன மாதிரியான புக்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ண பிடிக்கும்? நம்ம எல்லாருக்குமே பொதுவாக நாவல்ஸ் பிடிக்கும், அதோட முக்கியம் ஷார்ட் ஸ்டோரிஸ் பிடிக்கும், காமிக்ஸ் பிடிக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு, ஆர் தேர் எனி புக்ஸ் தட் யூ ஃபவுண்ட் போரிங்? ஏதாவது போரிங்காக நீங்கள் ஃபீல் பண்ண புக்ஸ் உண்டா? கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா அது நம்ம டெக்ஸ்ட் புக்காக தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, டெக்ஸ்ட் புக் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணாலே நமக்கு ஒரு போரிங் வந்துடுது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு டு யூ கோ அபவுட் ரீடிங் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ்? எப்படி உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, அதாவது போர் அடிக்காமல்? அண்ட் டு யூ ஃபைண்ட் தேம் ஈஸி டு ரீட் அண்ட் காம்ப்ரிஹெண்ட்? அந்த டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணும்போது புரிகிற மாதிரி, ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் படித்ததுண்டா? உண்டு. நம்ம நடத்தக்கூடிய அந்த சப்ஜெக்ட் டீச்சரை பொறுத்து, அதே மாதிரி நம்ம அந்த சப்ஜெக்டில் எந்தளவு இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக அது நமக்கு ஈஸியாகவும் புரிகிற விதமாகவும் இருந்திருக்கும் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ரீடிங், ஸ்கிம்மிங் அண்டு ஸ்கேனிங், இது ஆக்சுவலாக ஒரு ரீடிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் ஆர் யூஸ்ஃபுல் ஸ்கில்ஸ் ஆஃப் reading that will help the readers in reading effectively and comprehending the needed information precisely. தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை சுருக்கமாக கொடுக்கறதற்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. In an academic setting, when a book is prescribed, academic settingல நமக்கு ஒரு புக்கு prescribe பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, readers tend to skim through description as well as unimportant informations and focus on the passage which is most relevant to the assignment or a term paper on hand. அதாவது நமக்கு அகடமிக் ஓரியன்டாக ஒரு புக்கு கொடுத்துருக்குறாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கு போவோம். அந்த புக்கவே A to Z நம்ம ரீட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ரீட் பண்ணுவோம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட நம்ம அதை படிப்போம். ஏன்னா அதுதான் ஸ்கிம்மிங், அதுக்கு பேர் தான் ஸ்கிம்மிங். அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், அது ரிலேட்டடாக நம்ம அசைன்மெண்ட் நம்ம கொடுப்பாங்க, அதை நம்ம பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஸ்கிம்மிங் கேட்டகரியில் வரும். The required information will then be read intensively. அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அப்போது அதே ஒர்க்கை நம்ம ரீட் பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக, தீவிரமாக நம்ம ரீட் பண்ணுவோம். ஹென்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கிம்மிங் இஸ், இப்போது ஸ்கிம்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இஸ் டு கெட் அண்ட் overall grasp of the text and to gather the required information. ஸ்கிம்மிங்கிறது ஓவரால் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. ஸ்கிம்மிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா, when you are reading using skimming skills, you will predominantly use the following. ஸ்கிம்மிங் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா பின் வரக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும்.
ஃபர்ஸ்ட்டு டைட்டில், சப்டைட்டில்ஸ் ஆர் த ஹெட்லைன்ஸ் இதை வந்து கோ த்ரூ பண்ணணும். ஒரு எஸ்ஏஸில் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கான்டென்ட், அது ஓவரால் எதை சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது, கன்க்ளூஷன் எப்படி இருக்குது, அது ரிலேட்டடாக இன்ட்ரடியூஸ் ஆகி கன்க்ளூட் ஆகுதான்னு பார்க்கணும். தென் சினாப்சிஸ் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ் எப்படி இருக்குது. தென் சாப்டர் பிகினிங், ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் எப்படி பிகின் ஆகுது, ஒவ்வொரு பேராகிராஃபும் அந்த சாப்டர்னுடைய கண்டினியூவேஷனோட போகுதா அதை பார்க்கணும். தென் போல்டு பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸு, இன்னும் பார்த்தீங்கன்னா இட்டலிசைஸ்டு வேர்ட்ஸு, இது எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முக்கியமானதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா. தென் ரிவ்யூ கொஷின்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்குறது தான் என்னது ஸ்கிம்மிங். This strategy of skimming will be useful when you have to write a term paper for which you have to consult a large number of books. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் படிக்க தேவையாக இருக்கும்போது இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யூசிங் த above set methods of skimming you will be able to select the books that you might use. அதாவது இந்த ஸ்கிம்மிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நிறைய புக்ஸ் நமக்கு இருக்கும் பட்சத்தில் அதை ஸ்கிம்மிங் மெத்தடை யூஸ் பண்ணி கன்க்ளூஷன், இன்ட்ரோடக்ஷன்ஸ், பேராகிராஃப்ஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணி மேட்டரை கேதர் பண்ணுவோம். ஆல்சோ ஸ்கிம் ஃபார் டைட்டில்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ் டு நேரோ டவுன் டு யுவர் அகடமிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கிம்மிங் என்ன பண்ணணும்னா, நமக்கு எது தேவையோ ஒரு டைட்டில் கொடுத்து இது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10-15 புக்கு நம்ம வச்சுருப்போம். ஒவ்வொரு புக்லேயும் அந்த டைட்டில் ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். தட் இஸ் கால்டு ஸ்கிம். தென் when you are skimming through various books and websites for your assignment, உன்னுடைய அசைன்மெண்ட்டுக்காக நிறைய புக்ஸில் இருந்து நிறைய ஒரு வெப்சைட்டில் இருந்து கோட் எடுக்கிறீங்க, கொட்டேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரிமெம்பர், ஞாபகத்தில் வச்சுக்கணும், to make a note of the sources either in a notebook or in a document on your கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நோட்புக்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஃபுட் நோட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நம்ம கண்டிப்பாக அதை கொடுக்கணும். எங்கிறது நம்ம இதை பாரோ பண்ணிடும் அப்படிங்கிறத கொடுக்கணும். தென் ஆக்டிவிட்டி 1, குரூப் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு உங்கள் கிளாஸில் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை 2 பிரிவாக பிரித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏ குரூப், இன்னொன்று பி குரூப். இந்த ஏ குரூப் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு எஸ்ஏ மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த ட்ரக்ஸ்ன்னு போட்டிருக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபை கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து, இந்த ஆக்சுவலாக எஸ்ஏ, இந்த எஸ்ஏ அவங்க கையில் கொடுத்து என்ன பண்ணணும்னா ரீட் பண்ண சொல்லணும். எவ்வளோ நேரம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, ஏக்கு மினிமம் 15 minutes 15 நிமிஷம் டைம் கொடுத்து மனசுக்குள்ளேயே அவங்கள ரீட் பண்ண சொல்லி அந்த ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் சூட்டபிள் டைட்டில் கொடுத்துடணும். இது ஏ அப்படிங்கிறவங்க செய்யணும். அதாவது ஒரு 10 பேர் ஏ குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை. அடுத்து இதை டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் ஏ கிட்ட இருந்து அதை வாங்கி பி கிட்ட கொடுத்து அவங்கள 3 to 5 நிமிஷத்துக்குள்ளே இப்போது ரீட் பண்ண சொல்லணும். ரீட் பண்ண சொல்லி மித்தவங்களை வந்து கவனிக்க விடணும். அப்போது எப்படி இருக்குது, முதல்ல ஒரு பெரிய பேசேஜ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதே இதில் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம புரிகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க கிளாஸ் ரூமில். கொஷின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ. இப்போ ஏ கேட்டகரிக்கு நம்ம அதை கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மெயின் டாபிக் ஆஃப் த பேசேஜ், அந்த பேசேஜோடைய மெயின் டாபிக் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லணும். அதுக்கு சப்டைட்டில்ஸ் கொடுக்க சொல்லணும். அப்புறம் கிவ் எ சப் ஹெட்டிங்ஸ் ஃபார் ஈச் பேராகிராஃப்ஸ், அது கொடுக்க சொல்லணும். நெக்ஸ்ட்டு இதுக்கே ஒரு டைட்டில் கொடுக்கணும். தென் வாட் டிஃபிகல்ட்டிஸ் டிட் யூ ஃபேஸ் வைல் ரீடிங், இது ரீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சா அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்லணும். பொதுவாக நம்ம பெரிய ஒரு பேராகிராஃப் ஒரு எஸ்எஸ் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருக்கும், அதில் வரக்கூடிய கேபுலரிஸ், அந்த வார்த்தைகளுக்கு மீனிங் நமக்கு தெரியாது. சில சமயங்களில் ஒவ்வொன்றுக்கும் டிக்ஷனரியை போய் தேடுறது இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுறது அதுவே கொஞ்சம் வேகாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் இல்லைங்களா. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் இந்த பேசேஜ் பார்த்துருவோமா. சே நோ டு ட்ரக்ஸ், ட்ரக்ஸுக்கு நோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். இது வந்து ஆக்சுவலாக அந்த குரூப் ஏ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த டைட்டில் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இதில் வந்து உங்கள் புக்கில் வந்து இந்த டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ட்ரக் யூசேஜ்
often escalates into abuse. How this happens is not surprising. அதாவது ட்ரக்கு, போதைப் பொருட்கள், இது வந்து எப்படி வந்து அவங்கள துஷ்பிரயோகம் பண்ண வைக்குது, எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்களை வந்து ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றுது அப்படின்றதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா நேச்சுரலாக நமக்கு ட்ரக்ஸ் அந்த வேலையை தான் செய்யுங்கிறது தெரியும். At a very basic level, this happens when a person concerned feels a desperate need to deal with stress or to get a momentary high or to just fit in with his her peer, which is often the case of youngsters. அதாவது ஆரம்பத்தில் ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு, அப்புறம் ஸ்மோக்கிங் இதெல்லாம் எடுத்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸு, மன வருத்தம்னுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஹை ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிறேன், இந்த பீர் அடித்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து காரணம் சொல்லுவாங்க. இட் சூன் ரீச்சஸ் எ ஸ்டேஜ் வேர் இட் பிகம்ஸ் எ ஸ்க்ரிட்ச். ஸ்க்ரிட்ச் அப்படின்னா ஒரு கைத்தடின்னு அர்த்தம். on which the person is டிபெண்ட்னா சார்ந்திருக்கிறது. ஸோ சூன்னா சீக்கிரமாக, காலப்போக்கில் அது என்ன ஆகும்னா ஒரு கைத்தடி மாதிரி ஆயிடும். அவங்க அதை நம்பி தான் இருக்கணும், ட்ரக்ஸை நம்பி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடும். இட் ரீச்சஸ் எ ஸ்டேஜ் வேர் த பர்சன் பிகின்ஸ் டு பிலீவ் தட் ஹீஸ் ஹர் சர்வைவல் டிபெண்ட் ஆன் ட்ரக்ஸ். கடைசியில் அது என்ன ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் அவங்களை விட்டுரும், ட்ரக்ஸை தான் சார்ந்து வாழ்கிற மாதிரி, சர்வைவ் பண்ணுற மாதிரி, உயிர் வாழ்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுடும். ஸோ ட்ரக்ஸில், அதாவது போதை வஸ்துக்களில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இதுதான் இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு டைட்டில், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோசியல் மீடியா. அடுத்த டைட்டில், பாப்புலர் மீடியா இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஹாவ் ரிசோர்ட்டட் இட் ஆஃப் டு டூயிங் ட்ரக்ஸ். நிறைய மீடியாஸ் ரொம்ப முக்கியமான செல்வாக்கு பொருந்தி இருக்குது. எதுனா இந்த ட்ரக்ஸ் யங்ஸ்டர்ஸ் அடிக்ட் ஆகிறதுக்கு மீடியா ஒரு முக்கியமான செல்வாக்கடைந்த ஒரு நிலையில் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்குது. இட் இஸ் க்ளோரிஃபைடு இன் சம் டெலிவிஷன் சீரியல்ஸ் அண்ட் ஃபில்ம்ஸ். டெலிவிஷன் சீரியலில், ஃபில்மில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸை வந்து ரொம்ப ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி, புகழ்கிற மாதிரி, அதை வந்து யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. குவைட் ஆஃபன் கிரேட் ஆர்டிஸ்ட், பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட, அண்ட் இன்டலெக்சுவல்ஸ், ரொம்ப அறிவில் சிறந்தவங்க கூட ஆர் டிபிக்டட், அவங்க வந்து எப்படி வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஆஸ் பீப்புள் ஹூ வேர் மிஸ்ஃபிட்ஸ் இன் த வேர்ல்டு சிஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ட் இன் ட்ரக்ஸ் டு ரைஸ் அபவ் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விரக்தி. ஸோ கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, இப்போ பழக்கத்தில் ஊறி போன இந்த சொசைட்டியினுடைய விரக்தியின் காரணமாக அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து புதுமையான சிந்தனை படைத்தவங்க மாதிரி இருக்கிறதுனால இந்த ட்ரக்ஸுக்கு அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. யார் அப்படின்னா கிரேட்டான ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நாலேஜில் நுண்ணறிவு வாய்ந்த மக்களும் இந்த மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு மாயையை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட காமிச்சிருக்கிறாங்க. They are easily misguided because of their relative lack of experience in life. தேங்கிறது இங்கே யங்ஸ்டர்ஸ். இதையெல்லாம் பார்க்குற அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள அறியாமலேயே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நம்மளோட சொசைட்டியில் ஒரு 2 முக்கியமான விஷயத்துக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகாத சூழ்நிலையில் எதை நாடுறாங்க அப்படின்னா மீடியாவை தான் நாடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிறத, லவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்ஸ், இந்த ரெண்டுமே வந்து பெற்றவங்க கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத அந்த உணர்வுகளை, எப்படி இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, லவ் ஃபீல் வருது, செக்ஸ் ஃபீல் வருது, ஸோ எப்படி வந்து என்னுடைய உணர்வுகளை நான் சரியான பாதையில் கொண்டு செல்வது அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டேயோ அவங்களால ஒரு ஷேர் பண்ண முடியாத ஒரு சொசைட்டியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான காரணம் தான் அவங்க சோஷியல் மீடியாவை, அவங்கங்கிறது இங்கே யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியாவை நாடி போகிறாங்க. அவங்க போய் அங்கே அந்த சோஷியல் மீடியாவில் லவ்னா இப்படி தான் இருக்கணும், செக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நினச்சிக்கிட்டு ஸோ இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து அதை ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரக்ஸையும்
அந்த அடிக்ட் ஆகிறதுக்கு காரணமாக அந்த மீடியாக்கள் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அந்த மீடியாவில் பார்த்து அப்போது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஒரு வீரமான யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு, அதாவது வீரமான யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு யங்ஸ்டர், நம்ம ஒரு இளமையானவங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் யூத் அப்படின்னா நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும் போல அப்படின்னு இந்த மீடியாக்கள், இந்த ஃபில்மு, இந்த டெலிவிஷன் சீரியல்ஸ், அவங்க சாரி டெலிவிஷன் சீரியல்ஸ், இது எல்லாமே அவங்கள அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி மாற்றிடுது அப்படின்னு இந்த பேராகிராஃப் சொல்லுது. For youngsters, for youngsters, it becomes a thrilling and seductive affair. இது மட்டும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸுக்குமே இது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது ஃபீலிங்கை ஏற்படுத்துது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய், தெரியாமல் கூட்டிகிட்டு போய் ஒரு தம் அடிச்சுப்பாரு, ஒரு பெக் எடுத்துப்பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்லாம் என்கரேஜ் பண்ணுறது, அதில் ஒரு த்ரில்ல கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ், இதனாலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. they are easily misguided easily because of their relative. முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவங்க லைஃப் வந்து அதில் அப்படி அடிக்ட் ஆகிடுது. At times, the knowledge of risk factors related to drug abuse can also lure people into using these harmful substances. அதாவது அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்கள் தெரிய வர டயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, in certain instances, people gain this knowledge from their own families or immediate surroundings and are obviously driven due to some reason or the other to give it a try. And before they know it, it becomes an addiction. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு நாலேஜ் வருது, இது கெட்டது, இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க இதுக்கு அடிக்ட் ஆகி சீரழிஞ்சு போகும்போதோ, இல்லை நம்ம சரௌண்டிங்கில் ஒருத்தவங்க, நம்ம நண்பரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ இதுக்கு அடிக்ட் ஆகி குடும்பத்தில் சீரழிஞ்சு போகும்போதோ, அப்போ அதை பார்த்து ரியலைஸ் பண்ணி அதை கைவிடணும்னு நினைக்கிற நேரம், ஏற்கனவே அடிக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதுலேயே அது இல்லைனா உயிர் வாழ முடியாதுங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. தென் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ட்ரக் அபியூசஸ், இதனுடைய விளைவுகள். இப்போ இந்த ட்ரக் வந்து எடுத்துக்கிட்டால் அது என்ன செய்யுது அப்படின்னு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன செய்யுதுன்னா, பிரைன் வந்து டேமேஜ் ஆகுது. பிரைன் டேமேஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபால் அவுட்ஸ் ஆஃப் ட்ரக் அபியூஸ் அண்ட் திஸ் கான்சிக்வென்சியலி அஃபெக்ட்ஸ் எவ்ரி அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் அடிக்டட். அதாவது அடிக்டான பர்சனுக்கு ஒவ்வொரு விதத்துலையுமே அந்த பிரெயின் டேமேஜ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். உனக்கு வந்து பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் உணர முடியுது. த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் இஸ் ப்ரைமர்லி அஃபெக்டட். முக்கியமாக கம்யூனிகேஷன். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அதை ஆர்வமாக கேட்குறீங்க, அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்ம ஹியூமன் பிரெயினில் இருக்கக்கூடிய கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம் தான். அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமே என்ன ஆகுதுன்னா டேமேஜ் ஆகுது இந்த ட்ரக்னால. The ways in which nerve cells send, process and receive information is disturbed. நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வயர் மூலமாக நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, சர்வர் மூலமாக இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகிறதுக்கெலாம் அந்த ஒயர் மூலமாக போகுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம நரம்பு மூலமாக, நரம்பில் இருக்கக்கூடிய செல்கள் மூலமாக விஷயங்கள் கடத்தப்படுகிறது, கம்யூனிகேஷன் நடக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த வழி வந்து டேமேஜ் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. அந்த செல்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் கொடுக்குது. One of the ways in which a drug achieves this is by copying the natural chemical messages of the human brain and overstimulating the brain's reward circuit. One of the way, ஒரு முக்கியமான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் அச்சீவ் பண்ணுது, சாதனை பண்ணுது என்னன்னா, காப்பிங் த நேச்சுரல் கெமிக்கல் மெசேஜர். நம்ம மூளையில் வந்து நேச்சுரலாகவே ஒரு கெமிக்கல் மெசேஜர் இருக்கிறாரு, ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குறவர், நேச்சுரலாக இருக்கிறவர், அவரை காப்பி பண்ணுது. காப்பி பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுதுன்னா, இதுவே அந்த மெசேஞ்சர் மாதிரி, நேச்சுரல் மெசேஞ்சர் மாதிரி இது இந்த ட்ரக்கு வந்து உடம்புக்குள்ளே போய் இது இன்னொரு ஒரு விஷயத்தை கூட நம்மக்கிட்ட கொடுக்க வருது. காப்பி பண்ணி இன்னொரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு முன்னாடி இது முந்திட்டு போய், அந்த ட்ரக்கு முந்திட்டு போய் வேற ஒரு விஷயத்த அது சொல்லுது. அதாவது அது என்ன செய்யுதுங்கிறத பார்த்துட்டு இந்த ட்ரக்கு செல்கள் நம்ம மூளையுடைய செல்களை வந்து மழுங்கடிச்சு அது புதுசாக வேற ஒரு மெசேஜை வந்து கடத்துது. ஸோ இதனால தான் நம்ம சமூக விரோத செயல்களில் அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவங்க ஈடுபடுறதுக்கு காரணமாக ஆயிடுறாங்க. தென் அண்ட் ட்ரக்ஸ் சச் ஆஸ் ஹெரோயின். உங்களுக்கு தெரியும் இந்த ஹெரோயின் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா,
மரிஜுவனா இதெல்லாம் கஞ்சா இதுக்கு பேர். தென் தட்ஸ் ஆர் structured in the same way as chemical messengers. எப்படி அந்த நேச்சுரல் கெமிக்கல் மெசேஞ்சர் பண்ணுறாங்களோ அந்த வேலையை அந்த கஞ்சா இதெல்லாம் பண்ணுது. known as நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது நம்ம நரம்பு இருக்கக்கூடிய கடத்தி. நரம்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு செய்தியை நம்ம மூளைக்கு கடத்தும். ஸோ அதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதே மாதிரி அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இது செயல்படுது. எது? ட்ரக்ஸ். These neurotransmitter are produced naturally by the human brain. இந்த neurotransmitters அதாவது ஒரு விஷயத்தை கடத்துறது, அந்த நரம்புகளுக்கு வந்து அது மூலமாக கடத்துறது. தந்தியெல்லாம் போகுதுல வயர் மூலமாக, அந்த மாதிரி அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ட்ரக்ஸ் வந்து அதே மாதிரி செயல்படுது பின்னால். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் சிமிலாரிட்டி, இந்த மாதிரி செயல்படுறதுனால the drug can fool the receptor of the human brain and activate the nerve cells in such a way that they send some abnormal messages. இதே மாதிரி நார்மலான மெசேஜை விட்டுட்டு அப்நார்மலான மெசேஜஸை இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மல் மெசேஜை என்ன செய்வார்? ஒரு தவறான வழி நம்ம நடக்கும்போது நீ போகிற வழி தப்பு அப்படின்னு அறிவுறுத்துவார். ஸோ ஆனால் இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணுது? இவர் அறிவுறுத்துறாருல, நாமளும் இவரை விட ஒரு படி மேலே போய் அறிவுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செயல் செய்ய போகும்போது செய் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. இதுதான் நிறைய இந்த கொலை, கொள்ளை, அப்புறம் இன்னும் தேவையில்லாத நிறைய விஷயங்கள், இந்த ரேப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுது. தென் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக் என்ன பண்ணுதுன்னா, அப்யூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் யூஃபோரிக் பிஹேவியர்னா ஒரு பரவசமான நிலை. அந்த ட்ரக்கு வந்து ஒரு பரவச நிலைக்கோட தொடர்பு படுத்தி இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, விச் இஸ் ஒய் யூசர்ஸ் கீப் ஆன் ரிப்பீட்டிங் த சேம் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக் அப்யூஸ். திரும்ப திரும்ப அந்த ட்ரக்கை எடுத்துக்கிறதுக்கு அது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு பரவச நிலையை கொடுத்துருது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப அவங்க எடுக்கிறாங்க. தென் when this pattern continues, the brain tries to adapt to the usage by reducing its own dopamine. டோபமைன் அப்படிங்கிறது நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு சுரபி தான். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, நார்மலாக சுரக்கக்கூடியது இந்த ட்ரக்ஸ் உள்ளே போன உடனேயே தன் சுரக்கக்கூடியதை அளவை வந்து குறைச்சிக்குது. அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவையும் அது குறைச்சிடுது. அதுக்கு பதிலாக நமக்கு அந்த அந்த டோபமைன் அந்த அளவை வந்து குறைச்சதன் காரணமாக நம்ம அந்த நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த பரவச நிலை, முதல் டைமில் ட்ரக்ஸ் எடுக்கும்போது கிடைச்ச பரவச நிலை திரும்பி 2வது டைம் நம்ம எடுக்கும்போது அதே லெவலில் தான் இருக்குது. 3வது டைம் 4வது டைம் 10 டோஸ், ஒரு டோஸ் போட ஆரம்பித்தவங்க 10 டோஸ் ட்ரக்ஸு எடுத்துக்கிட்டாலுமே என்ன ஆகுதுன்னா, முதல்ல இருந்த அந்த பரவச நிலை கூட கிடைக்காத நிலைமை வர காரணமாகிடுது. ஏன்னா அந்த டோபமைன் வந்து என்ன ஆகுது, சுரக்கிறத கம்மி பண்ணிடுது. அதனால நமக்கு அந்த நேச்சுரல் வேலை கிடைக்கக்கூடிய பரவசம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கிடைக்கிது ட்ரக்ஸ் எடுக்கும்போது, அடுத்தடுத்து கிடைக்காத காரணத்தினால அந்த பரவச நிலை வேணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு இந்த பேராகிராஃப் சொல்லுது. நெக்ஸ்ட்டு, த ஓல்டு அடேஜ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அடேஜ்னா பழமொழி, ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்குது. என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே இந்த ட்ரக் அப்யூசர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். என்னென்னா, ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரக்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம விலகிறது தான் பெஸ்ட்டு. மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆர் குவைட் பாசிட்டிவ் அபவுட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸ். தடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பற்றி நிறைய மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஏதோ ஓரளவு காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வழியை சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், த ப்ராக்டிஷனர்ஸ், இட் இஸ் ஒன் அஃப்ளெக்ஷன்ஸ் விச் கேன் பி ஈஸிலி ப்ரிவென்டட். அதாவது ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக வந்து அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாங்க. இருந்தாலும் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இன்வால்விங் ஃபேமிலிஸ், இதை பற்றி ஸ்கூலில், ஃபேமிலிஸில், பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன வேஸ் இருக்கோ, சோர்சஸ் இருக்கோ எல்லாத்துலேயும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இது பற்றி மீடியாக்கள்லையும் பேசணும்.
மீடியா ஆல்சோ ஹேஸ் டு பிஹேவ் லைக் எ ரெஸ்பான்சிபிள் பவர். மீடியாவுக்கு தான் ரொம்பவே ரெஸ்பான்சிபிள் இருக்குது. இந்த ட்ரக்ஸை யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக மீடியா சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மீடியா ought to understand its role in this context and play a positive role. மீடியா என்ன பண்ணணும்னா இதனுடைய நெகட்டிவ் ரோலை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பாசிட்டிவான ஒரு ரோலை இதுக்கு ப்ளே பண்ணணும். அதாவது அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, மில்லியன்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரக்ஸை வந்து மீடியாக்களில் கொண்டு வரது. அதாவது ஒருத்தவங்க ஒரு ஹீரோ வந்து மனவேதனைப்படுறாரு, அப்போ அந்த வேதனையிலேருந்து வெளிவரதுக்காக ட்ரக்ஸு எடுத்துக்கிற மாதிரியோ, இல்லை நிறைய படங்களை நீங்கள் பார்க்கலாம். நான் பர்டிகுலராக சொல்ல தேவையில்லை, இப்போ வரக்கூடிய எல்லா படங்கள்லையுமே எல்லா ஹீரோயின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அந்த ட்ரக்ஸ் அடிக்டட் ஆகிற மாதிரியும், அப்போ அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர மாதிரியும் இப்படியெல்லாம் காட்டுறதுக்கு அந்த ட்ரக்ஸ் ஒன்று அப்படிங்கிறதவே காட்டாமல் அந்த ட்ரக்ஸ் ஏதாவது நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்ல பேச தான் நம்ம மைண்டில் போய் அது நிற்கும். ஸோ அந்த விஷயத்துக்கே போகாமல் நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எது எக்ஸஸ்க்கு தேவையோ அது மட்டும் போய் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. தென் இட் நீட்ஸ் டு ஹைலைட் த அலார்மிங் அண்ட் அபிஸ்மல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ட்ரக் அபியூஸ். அதாவது ட்ரக் இது வந்து கண்டிப்பாக இது வந்து சரியான டைம். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் கண்டிப்பாக இந்த ட்ரக்ஸ் அடிக்டட் எவ்வளோ மோசமானது, ஃபேமிலியை சீரழிக்கும், அந்த யங்ஸ்டர்ஸையும் சீரழிக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் இம்பார்ட்டண்ட் தட் த யூத் ஆர் மேட் டு ஃபீல் that drug usage itself is harmful in every conceivable way. ஏதாவது ஒரு வழியில் நம்ம அதை உட்கொண்டோம் அப்படின்னாலும் அது நமக்கு ஹார்ம்ஃபுல், தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு அவங்க நினைக்கணும். அண்ட் ஒன்லி தென் அப்போ தான் தே ஸ்டாப் யூஸிங் தெம். அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறதை தடுக்க முடியும். அண்ட் ப்ரிவென்ட் அதர்ஸ், அடுத்தவங்களையும் அதுலேருந்து காப்பாற்ற முடியும். இன் தேர் பியர் குரூப் ஃப்ரம் டூயிங் த சேம். அவங்களுடைய சேம் குரூப்பில் இருக்கிறவங்களையும் நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் விழா அப்படின்னாலும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு இறந்து போகிற ஒரு வீட்டில் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரமாக ஆகிட்டுருக்குற இந்த சமயத்தில் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் இதுக்கு அடிக்ட் ஆனவங்ககிட்டையும் கண்டிப்பாக போய் சேரணும். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, while prevention work is necessary, it's also necessary to reach out to people who have already gone down the road to drug abuse and are highly into it. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஏற்கனவே இதில் பாதிப்படைஞ்சு அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்களே அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து ரொம்ப மோசமானது, அது நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவங்களை அறிவுறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். The treatment for the drug abuser normally depend on the kind of the drugs that the person has been using. அதாவது அந்த பர்சன் என்ன மாதிரியான ட்ரக் எடுத்திருக்கிறாங்க, ஹைலி போதைப் பொருள் எடுத்துருக்கிறாங்களா, இல்லை ஒரு இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும். இட் இஸ் செட் தட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நார்மலி எம்ஃபசைஸ் ஆன் அ ஃபினோமினா ரிலேட்டட் டு த இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்பில் எந்த இடத்துல அவங்க சறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இன்க்ளூட்ஸ் ஏரியா சச் அஸ், அதாவது இது தனி மனிதன் ஒருத்தர் அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அவர் டியூட்டி இருக்குது, சைக்கலாஜிக்கலாக அவங்கள அனாலிசிஸ் பண்ண வேண்டிய டியூட்டி இருக்குது, அவங்க ஃபேமிலிஸ்லேயும் அவங்க எதனால இப்படி பாதிப்பு அடைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த காரியங்களும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் அழகாக நம்ம திருவள்ளுவர் முன்னே சொல்லியிருப்பார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததுன்னா எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா ஏன், எதுக்கு, எப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன மாதிரியான ட்ரக்ஸ் அவன் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனையும் அவனுக்கு அந்த சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டும். இதுதான் இப்போ அவங்களுக்கு ஒரு பேசேஜ். இப்போ நம்ம ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு 15 நிமிஷம் டைம் ஏ குரூப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அதுக்கு மேலே ஆயிருக்குமா இல்லை 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரீட் பண்ணியிருக்குமான்னு தெரியல. இதுக்கு சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏ குரூப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பி குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வேகமாக எழுந்து ரீட் பண்ணணும், மித்தவங்க அதை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போது கொஷின் கேட்டிருக்காங்க. பி குரூப்பில் டிட் த டைட்டில் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் ஹெல்ப் யூ ரீட் ஃபாஸ்டர். இப்போது ஏ குரூப் நான் வாசிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு இந்த சப்டைட்டில்ஸ், ஹெட்டிங்ஸ், டைட்டில்ஸ் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வாசிக்கும் போது புரிஞ்சுதா?
ஓரளவு புரிஞ்சது. டிட் தே ஹெல்ப் யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கண்டென்ட் பெட்டர்? இதில் இருக்கக்கூடிய கான்டென்ட் என்ன, ட்ரக்ஸு, அதனுடைய கெடுதலான விஷயம் இதுதான், இதெல்லாம் புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது. வாட் ஆர் த மெயின் இஷ்யூஸ் இன் த எபவ் பேசேஜ்? முக்கியமான மெசேஜ், முக்கியமான பிரச்சனை இந்த பேசேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸு, அதனால் வரக்கூடிய அது ஏன் அப்படி நம்ம அடிக்ட் ஆகிறோம், அது என்ன அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அதை தடுக்கிறது. நெக்ஸ்ட்டு, were you able to grasp the meaning of the passage in 5 minutes? 5 நிமிஷத்தில் உங்களால் இந்த பேசேஜை மீனிங்கை புரிஞ்சுக்க முடிஞ்சா? இல்லை, புரிஞ்சுக்கலாம். அப்புறம் 5 நிமிஷத்தில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன், மீனிங்கெல்லாம் பார்த்து சொன்னோம் இல்லைங்களா. ஸோ கூடயே கொஞ்சம் டைம் ஆகியிருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்பர் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணாங்க, இன்னும் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருந்தது அப்படின்னா 5 நிமிஷத்தில் புரிகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். ஸ்கேனிங் அப்படின்னா இப்போ முடிஞ்சதுப்பா, ஸ்கிம்மிங்னா முடிஞ்சது. இப்போ ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்தாச்சு, அந்த பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு. அந்த ரீட் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொடுக்குறது, சப்டைட்டில் கொடுக்குறது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஓவரால் A to Z ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் ஸ்கிம்மிங். அந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொடுக்குறது. இப்போது ஸ்கேனிங்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட். அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு லைன் விடாமல், ஒரு வார்த்தை விடாமல் படித்து ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேலு தான் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். அதுதான் என்னது, ஸ்கேனிங். இதில் வந்து 2 விதமான ஸ்கேனிங் இருக்குது. என்னென்னா, ஒன்று எக்ஸ்டென்சிவ் ரீடிங், இன்னொன்று வந்து இன்டென்சிவ் ரீடிங் அந்த ஸ்கேனிங்கில். ஸோ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா சும்மா ஓவராலாக ரீட் பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறது. இன்டென்சிவ் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக ஆழமாக படித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறது. எக்ஸசைஸ் 2, இது ஸ்கேனிங்கினுடைய எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கேனிங்கில் வந்து ஆக்சுவலாக 3 எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இந்த பேசேஜ் வந்து ரீட் பண்ணுறது, அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது. இன்னொன்று ஒரு போம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. போம், ஷார்ட் ஸ்டோரி ரெண்டுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுக்கு பார்க்க தான் நமக்கு இப்போ டைம் இருக்கும். Read the following passage and answer the question. One of the most popular literary figure in American literature is a woman who spent almost half of her long life in China, a country on a continent thousands of miles from the United States. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கண்டம் தான் சைனா. அந்த சைனாவில் கிட்டத்தட்ட தன் வாழ்க்கையில் பாதி நாள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா அமெரிக்க லிட்ரேச்சரில் ஃபேமஸான ஃபிகர். இன் ஹர் லைஃப் டைம் ஷீ ஏர்ன்ட் திஸ் கண்ட்ரிஸ் மோஸ்ட் ஹைலி அக்ளைம்டு லிட்ரரி அவார்ட். அவங்களோட லைஃப் டைத்தில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. என்னென்ன அவார்டுனா, த புலிட்சர் அவார்டு, அதுக்கப்புறம் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சொல்லக்கூடிய நோபல் ப்ரைஸு, அதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Pearl S. Buck. Pearl S. Buck, அதான் அவங்க பேர். Was almost a household name throughout much of her lifetime because of her prolific literary output, which consisted of some 85 published works. அவங்க பேர் வந்து அதுதான், Pearl S. Buck தான். அவங்க கிட்டத்தட்ட நிறைய புக்ஸு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாவல்ஸ், ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், நாவல்ஸ், 6 collections of short stories, 14 books of children's, அப்புறம் நான் ஃபிக்ஷன்ஸ், இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் இங்கே இருக்குது. many of those books were set in China. சைனாவில் தான் இருக்கும்போது நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் லேண்ட் இன் விச் ஷீ ஸ்பெண்ட் எ கிரேட் பார்ட் ஆஃப் ஹர் லைஃப். ரொம்ப அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய லைஃப்பில் பாதி அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹர் புக்ஸ் அண்ட் ஹர் லைஃப் சர்வ்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் த கல்ச்சர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுருக்கிறாங்க. அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தோஸ் ஹூ கல்ச்சர்ஸ் ஷீ பிகேம் மென்டலி ஃபைஃபோக்கல். அதாவது மனரீதியாக இருமுனை துருவம் மாதிரி செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த வெஸ்ட் பக்கம் எப்படி கல்ச்சர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு, ஈஸ்ட் பக்கம் எப்படி கல்ச்சர் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு, அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹர் யூனிக் பேக்ரவுண்ட் மேட் ஹர் அண்ட் அன்யூஷுவலி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி இவங்க பண்ணதுனால ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு வந்துடுச்சு. அதாவது ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஒர்க்கு இதெல்லாம்.
ஒரு கல்ச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி புக்கை எழுதுறதே பெரிய விஷயம். இவங்க 2 கல்ச்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி புக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அதிகமாக பாராட்ட வாங்கிட்டு இவருக்கு வில்லியம் டீன் தான் கொடுத்துருக்காங்களே, வில்லியம் டீன் ஹோவெல் மெடல் ஆஃப் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் லெட்டர்ஸ் இந்த அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஒரு மெடலும் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட மேலே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இவங்க ஒரு ஒய்ஃப் அண்ட் மதர், ஒரு மிகச்சிறந்த ஒய்ஃபாகவும் மதராகவும் இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் ரைட்டர், உலகளவில் ஒரு ஃபேமஸான ரைட்டரும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஹியூமனிடேரியன் அண்ட் ஃபிலான்த்ரபிஸ்ட். ஃபிலான்த்ரபிஸ்ட் அப்படிங்கிறது வள்ளல், நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள வள்ளல் தன்மை உள்ள ஒரு பர்சனாகவும் இருந்திருக்கிறாங்க. நிறைய ப்ரைஸஸ் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோதான். ஸோ இந்த பேசேஜை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஓவராலாக? இது காமனாக யாரோ ஒருத்தரை பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இருக்குது. எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ கேள்வி பாருங்களேன். வாட் இஸ் த ஆதர்ஸ் மெயின் பர்பஸ் இன் த பேசேஜ்? இந்த பேசேஜில் முக்கியமான மெயின் பர்பஸ் என்ன? சி, டு இண்டிகேட் த பேக்ரவுண்ட் அண்ட் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பேர்ல் பக். பேர்ல் பக்கில் இருக்கக்கூடிய வேறுபட்ட வித்தியாசமான ஒரு ஆர்வம், அவங்களுடைய பேக்ரவுண்ட், அதை பற்றி மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆன்சர் சி. அக்கார்டிங் டு த பேசேஜ், பேர்ல் பக் வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். எதில் வந்து அவங்க ஃபேமஸ் இல்லை? பொயட்ரியில். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோம், அது ப்ளூ கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி இருக்கும், நாவல் இருக்கும், நான் ஃபிக்ஷன் இருக்கும், சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் பொயட்ரி இருக்காது. ஸோ அதனால் அவங்க பொயட்ரி எழுதலை. Which of the following is not mentioned by the author as an award received by Paul Buck? Paul Buck வந்து ஒரு அவார்டு வாங்கலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அவார்டு? நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னு பார்த்தோம், த புலிட்சர் ப்ரைஸ் அதான் ஃபஸ்ட்டே நம்ம வாங்கினாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வில்லியம் டீன் ஹோவெல் மெடல், இப்போ லாஸ்ட் இங்கே இருந்துச்சு பாருங்கள், லாஸ்ட் இந்த இருக்குல்ல வில்லியம் டீன், இதுவும் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எந்த ப்ரைஸ் வாங்கலை? இந்த நியூஸ்பெரி மெடல் தான் வாங்கலை. According to the passage, Paul Buck was an unusual figure in American literature in that அவங்க அமெரிக்காவில் வந்து ரொம்பவே ஒரு அன்யூஷுவல் பர்சனாக இவங்க இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரோட் எக்ஸ்டென்சிவ்லி அபவுட் எ வெரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அமெரிக்கனுடைய கல்ச்சரை பற்றி மட்டும் இல்லாமல் சைனாவை போய் அங்கே இருக்கக்கூடியதையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதினாங்க. ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கல்ச்சரை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பர்சனாக இருந்தாங்க. அக்கார்டிங் டு த பேசேஜ், இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் பேர்ல் பக் டிஸ்கிரைப்டு ஹர்செல்ஃப் அஸ் மென்டலி ஃபைபோக்கல் டு சஜஸ்ட் தட் ஷி வாஸ், அதான் அவங்க சொல்கிறாங்க, மனரீதியாக இருமுனை துருவமாக நான் இருந்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எது சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஈக்குவலி ஃபெமிலியர் வித் 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர் என்விரான்மெண்ட், 2 கல்ச்சுரல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுல முன்னோடியாக இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வார்த்தைகள் மென்ஷன் பண்ணுது. 6th one, the author's attitude towards Paul Buck could best be described as, அதாவது இந்த ஆதர் வந்து குறிப்பாக என்ன சொல்ல வராரு இதில் அப்படின்னா, இன்டிஃப்ரெண்ட், இந்த அம்மா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல வராரா, இவர் இந்த அம்மாவை பாராட்டுறாரா, இல்லை இந்த அம்மா மேலே இறக்கப்படுறாரா, இந்த அம்மாவை வந்து டாலரேட் பண்ணுறாரா, இந்த அம்மா என்னமோ தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு பொறுத்து போகிறாரா, அப்படி கிடையாது. சிம்பத்திரிக்கு இறங்காமல் படலை. இன்டிஃப்ரெண்ட், இந்த அம்மா என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிலாம் சொல்லலை, பாராட்டுறாரு. இவ்வளோ பிரைஸ் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி பாராட்டுறாரு. ஸோ இப்போ கேட்ட கேள்விக்கு நம்ம என்னால் எப்படி பதில் சொல்ல முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜை A to Z நம்ம ரீட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளை புரிஞ்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. இதுதான் ஸ்கேனிங். ஸ்கிம்மிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக ட்ரக்ஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ஒரு லைன் கூட விடாமல் ஃபுல்லாக நம்ம பார்த்து மீனிங், ஓவரால் மீனிங் என்னன்னு புரிஞ்சோம். ஆனால் இந்த இடத்துல ஸ்கேனிங் அப்படின் போது அதே ஃபுல்லாக தான் நம்ம ரீட் பண்ணோம், அதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ரீட் பண்ணினோம். இதுதான் ஸ்கிம்மிங் அப்புறம் ஸ்கேனிங். இதை எப்படி நம்ம போயட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி நாம் ஷார்ட் ஸ்டோரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து 12th பார்ட்டில் பார்க்கலாம். இந்த 10th பார்ட் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.